அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் ஜீனோடைப் 10,074 ஹெல்த்தி அண்ட் அன்ரிலேட்டட் இந்தியன்ஸ் ஃப்ரம் 85 பாப்புலேஷன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஓகேங்களா. லைக் இந்தியன்ஸோட பாப்புலேஷன்ல இருந்து 10,000 ஜீன்ஸ வந்து கலெக்ட் பண்ணி, அத சீக்வென்ஸ் பண்றது தான் இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்ஸ் பெங்களூரு, ஐஐடி மெட்ராஸ் இந்த மாரி முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே இதுல ஒரு ரிசர்ச் பார்ட்னரா இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ இதுல 10,074 இந்தியன்ஸோட ஜீன்ஸ வந்து அ சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 இந்தியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 85 பாப்புலேஷன் குரூப்ஸ் அதாவது 32 ட்ரைபல் பாப்புலேஷன்லேருந்து 32 ட்ரைபல் குரூப் வந்து எடுத்திருக்காங்க. 53 நான் ட்ரைபல் பாப்புலேஷன் இவங்க எல்லார்கிட்டயும் இருந்து பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணி அதுலேருந்து டிஎன்ஏலேருந்து ஜீன சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாலாம் எங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த ஜீனோம் டேட்டா ஆர் ஸ்டோர்ட் இன் இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர் ஃபரிதாபாத் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதன் மூலியமா நமக்கு ஜெனடிக் டிஸார்டர்ஸ ஈஸியா டயக்னோஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்தியா இத பண்ணியிருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியா வில் பை ஹவ் மெனி ரஃபேல் மெரைன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஃப்ரம் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரஃபேல் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறத நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்குறோம். எவ்வளோ வாங்க போறோம் அப்படின்னா, 26 ரஃபேல் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இப்போ வாங்க போறோம். ரஃபேல் அப்படிங்கிற இந்த ஏர்கிராஃப்ட்ட மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸோட டசால்ட் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி தான் ரஃபேல் விமானங்கள தயாரிக்கிறாங்க. சரியா? அடுத்தது, அண்டர் த நியூ இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 2025, வாட் இஸ் த மேக்ஸிமம் பெனால்டி ஃபார் வயலேஷன்ஸ் சச் அஸ் ஓவர்ஸ்டேயிங் ஆர் யூசிங் எ ஃபேக் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விசா முடிஞ்சு விசாவ தாண்டியும் வந்து இங்க ஸ்டே பண்றது, அதே மாரி ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணா, அதுக்கு என்ன மேக்ஸிமம் பெனால்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மேக்ஸிமம் பெனால்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 10,00,000 அண்ட் இம்ப்ரிசன்மென்ட் ஓகேங்களா. ரூ. 10,00,000 ஃபைன் அண்ட் தென் இம்ப்ரிசன்மென்ட் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த நோடல் மினிஸ்ட்ரி ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த போஷன் பக்வாடா இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ போஷன் பக்வாடா அப்படிங்கிறது நியூட்ரிஷன் சில்ட்ரன் அண்ட் மதர்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷன் என்ஹான்ஸ்மென்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷனல் அவேர்னஸ் அதெல்லாம் குடுக்கறதுக்காக தான் இந்த போஷன் பக்வாடா அப்படிங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மென்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? லாஸ்ட்டா, விச் கண்ட்ரி ஹாஸ் ரீசென்ட்லி அன்வீல்ட் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3டி பிரிண்டட் ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3டி பிரிண்டிங் டெக்னாலஜிக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3டி பிரிண்டட் ரயில்வே ஸ்டேஷன ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் தான் இத பண்ணியிருக்காங்க. ஜப்பானோட அரீடா அப்படிங்கிற இந்த சிட்டில ஹட்சுஷிமா அப்படிங்கிற இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 3டி பிரிண்டட் ஸ்டேஷனா லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஹட்சுஷிமா இன் அரீடா சிட்டி, ஜப்பான். அதான் 3டி பிரிண்டட் ஸ்டேஷன். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3டி பிரிண்டட் ஸ்டேஷன். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க் யூ.